இந்த பாணியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி சரியாக வரலன்னா உன்னோட பாணிக்கு போகும். அப்படி உன்னோட பாணிக்கு போகும்போது பிரகிருதி மட்டும் அப்படியே மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து அதுக்கு தலையங்க வந்து பிரகிருத்தினே கொடுக்குது. பகவத்கீதையின் உட்கருத்து தலையங்க என்ன? பிரகிருதி. அந்த பிரகிருதிங்கிறத படிச்சுட்டான்னாக்கா, இப்போ நீ சொல்லியிருக்கிற பிரகிருதி படிச்சுட்டான்னாக்கா 1லிருந்து 10 வரைக்கும் அத்துப்படுகிறது. 10க்கு அடுத்து வரக்கூடிய 8க்கும் அர்த்தமாயிடுது. அப்போ அதுக்கு டைட்டில் என்ன கொடுக்கணும்? பிரகிருதி, பிரகிருத்தியின் விரிவுரை இல்லது பிரகிருதி. அந்த பிரகிருத்திலேயே அவனை கொண்டு வந்து சேர்த்தோம்னா உள்ள இருக்கிற கருத்தை இப்போ எடுத்து சொல்லிட்டோம்னா தோல், சதை, துர்கை, இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அந்த சதை பாகத்தை தான் எடுத்துக்கிறோம். நீ சொல்றது எப்படி இருக்குன்னு கேட்டா, எடுத்த உடனே சதைக்கு போயிடுற தோலும் விதையும் இருக்குங்கிறது அவங்களோட கவனத்துக்கு கொண்டாடணும். ஒரு பழம்னா இப்படி இருக்குங்கிறத கொண்டாடணும். அப்படி கொண்டாடணும். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, பிரகிருத்தின் தலைநகரத்துக்கு பகவத்கீதையின் உற்சாரம் போட்டு விடு, சரியாகும். இல்லை 1 by 1 பாட்டு ரீதியாக சொன்னால் அதனோட கன்வியூஷன் ஒழுங்காக வரல. இங்கே ஒரு பாட்டை சொல்லி ஒரு அர்த்தத்தை சொல்கிறாரு, அடுத்து ஒரு பாட்டை சொல்லி இன்னொரு அர்த்தத்தை சொல்கிறாரு. அந்த அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ 2வது பாட்டில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா 15வது பாட்டை புரிஞ்சுக்கணும். 2ல் சொல்கிறாரு ஒரு அர்த்தத்தை, அதனோட லெவலை வந்து புரிஞ்சுக்கணும்னா 15ல் புரிஞ்சுக்கணும். 15ல் படித்து போனால் அதுக்கு வந்து 1ல் ஒரு அர்த்தம் வரும். அதனால் இந்த மாதிரி சொல்லிட்டு வா, சரியாக வரும். இந்த விபூதி யோகத்துக்கு அடுத்த உள்ளக்கூடிய இந்த சுரூப தரிசனமும் ரொம்ப சப்புன்னு அதை நல்லா எலாபரேட் பண்ணி சொல்லணும். பக்தி யோகம் அதோட தப்புன்னு இருக்கு. பக்தி யோகத்தோட சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடலும் நினைவும். உடலும் இதுதான் பக்தி யோகம். பக்தி யோகம் எல்லா யோகத்தை விட ஏன் ஈஸியா வருதுங்கிறத சொன்னார். பக்தி யோகம் எந்த விதமான எக்ஸசைஸே இல்லைங்க. டைரக்டா என்ன சொல்றாருன்னா, புலால் மறுத்தா போதுமுங்கிறார் பக்தி யோகத்தை. இந்த இப்ப இங்க கேட்கிறவங்களே ஓரளவுக்கு புலால் மறுக்கிற அளவுக்கு வந்துருவாங்க. ஆனா நினைவு மாற்றம் இருக்காது. நினைவால அந்த சுவையை ருசிக்கும். இதால தனியா இருப்பாங்க. நினைவால மனம் ருசிக்கும். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது ஸ்தோலம் விட்டுடுச்சோம். அதுவும் ஸ்தோலம், செத்து போனதும் ஸ்தோலம் தான். அதுவும் விட்டுடுச்சு. ஸ்தோலத்துக்கு ஸ்தோலம் ஈக்குவலன். ஆனா நினைவுங்கக்கூடிய ஆற்றல்ல அந்த சுவையை மனம் உணரும். அப்படின்னு வர அதோட சாப்பிடலாம். அதே மாதிரி தான் சன்னியாசம். நாங்கெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு சன்னியாசத்தில் போய் சேர்ந்தோம். நினைக்கிறவங்க அது ஒரு நல்ல நடிகன் தேவையான வேஷத்தை போட்டு உடனே ஆடிடுவோம். புதுசாக வர்றவங்களுக்கு தான் அந்த பாத்திரமும் அந்த டயலாக்கும் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு தெரியும். ருட்டீன் ஆக்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமாம்
குடிக்கார வேஷம் போட்டாலும் நடிச்சிடுவாங்க, உடனே சங்கராச்சாரியார் மாதிரி ஒரு வேஷம் போட்டாலும் நடிச்சிடுவாங்க, அப்புறம் போர் வீரன் தளபதி மாதிரி ஒன்றா கூட நடிச்சிடுவாங்க. இந்த சன்னியாசம் அப்படிங்கிற இடமும் கூட அந்த மாதிரி உடலும் நினைவு பக்தி யோகத்தோட சாரம் வரும். ஆனா குடும்பமோ மனைவியோ மக்களோ இருக்க மாட்டான்னு சொல்லு பக்தி யோகத்துல. உடல் சேர்த்தியோ சாம்பத்தமோ வானான்னு சொல்லல. ஏன் அப்படி சொல்லலன்னு கேட்டா, பக்தி யோகத்துல படிக்கிற போது பக்தி யோகத்தை படிக்கிற போது மறைமுகமா ஒரு ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே சன்னியாசம், எல்லாருக்கும் ஒரு அந்த வீட்டு குழந்தையிலிருந்து மனைவியிலிருந்து வீட்டுக்காரன் வரைக்கும் ஒரு குடும்பம் எதுக்குள்ள சதுரங்கம் நிற்கும்னு கேட்டா, கணவன் மனைவி அவங்கள சார்ந்த குழந்தைங்க. இதுக்கு மேல இருக்கிற உறவினர்கள்லாம் செகண்டரி. இதுல தாயார் தகப்பனார் கூட சேராது. ஏன்னா கட்டுமானத்துக்கு அடங்குறது மனைவி குழந்தைங்க. தாயார் தகப்பனார கட்டுக் கொடுக்க முடியாது. அதனால இவங்க வரைக்கும் கூட சன்னியாசத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மகாசக்தி தான். இப்ப பக்தி யோகம், இதுக்கு முன்னால் இருக்கிற விஸ்வரூப தர்சன யோகம், அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விபூதி யோகம், மூணு ஒன்னா கல்வி. இவ்வளவு நாள் கதையை கேட்டு வந்த நீ தெரியல. இவ்வளவு நாள் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கிற காலத்துல அதுக்கு தர்சனம் என்னன்னு பேர் வச்சிருக்கிறாங்கிறத முதல்ல சொல்லணும். இப்ப நம்ம உட்கார்றது, கேட்கறது, இதெல்லாம் சாரத்துல சேராது. எப்ப சாரத்துல சேரும்னு கேட்டா, எப்போ ஒருத்தன் ஒழுங்கானவன் ஆகிறான்னு கேட்டா, எப்போ ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் வருதுன்னு கேட்டா, பலன் கழுவாத போது தரிசனத்தை பார்க்க. தர்சனத்துக்கும் பலனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காட்சியை பார்க்கிற போதுன்னா அவன் உண்மையிலேயே பக்தனாக. எப்ப பக்தனாக? அப்ப என்ன உணர்வு வருது? நடப்பது என்னால் அல்ல உன்னால். அந்த உணர்வு வர்ற வரைக்கும் சுவையை அனுபவிக்கும் பண்றது. அதனால்தான் விஸ்வரூப தரிசனத்தை காட்டணும். காட்டின உடனே ஆடி அசந்து போவான். எது பயந்தது? ஸ்தூலம் பயந்தது. ஸ்தூலம் தானே தெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு சக்தி. அப்ப ஸ்தூலம் ஏன் தெய்வத்தை கூட பார்த்து பயப்படுமா ஸ்தூலம்? ஆனா ரொம்ப பயப்படாத ஸ்தூலம் எதுக்கு பயப்படாதுன்னு கேட்டா, மாயை பார்த்து பயப்படவே பயப்படாது. இந்த ஸ்டைல் ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு சாப்பாட்டா பண்ணுது, ஒரு குடி. ஸ்தூலம் எதுக்கு பயப்படாது? பயப்பட வேண்டிய இடம் மாயை, அதுக்கு ஸ்தூலம் பயப்படாது. ஆனால் தர்சனத்தை பார்த்தே பயப்படும். ஏன்? அதில் இருக்கிறதெல்லாம் உணர்வு மயமா மோசமானது ஸ்தூலம். இந்த மாதிரி எடுத்துட்டா கோடியில ஒரு ஆள் தான் தேரும். கோடியில் இல்லைங்க, நீங்க விவேகானந்தரை மட்டும் வச்சுட்டு இருக்கிறீங்க. ராமகிருஷ்ணர் கேட்டாங்க, விவேகானந்தரை சொல்றது கூட ரெடி பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அவனால் நடக்க முடியுது, அவன் தான் விவேகானந்தன். இப்போ நம்ம காலடியிலே பத்மபாதரை பார்த்தோம். பத்மபாதர் ஒரு காட்டில் வசிக்கக்கூடிய ஒரு ஆள். எங்க இருக்கக்கூடிய காட்டு வாசி. ஆதிசங்கரர் அப்படி தரப்பட்ட அந்த காட்டு வாசி உள்ள வர்றாரு. ஒரு காட்டு வாசிக்கு தெரியும் ஒரு சாமியார். நமக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா அவனை கட்டியா இருக்கிற ஒரு கதை தெரியும். என்னங்க இந்த வழியா போறீங்கன்னு கேட்டார்.
இந்த மாதிரி நான் ஒரு மிருகத்தை தேடிட்டு போனேன். இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மிருகம் எனக்கு தெரியாது, எங்கேயுமே போக முடியாது. அது எப்படி இருக்கும்னு கேட்டார். அதாவது உணர்வு ஒன்றும் தலை சிங்கமும் உடல் மனிதன். என்ன வாயு தப்பு தப்பா சொல்லுவேன். சிங்கத்தை நான் பார்த்துருக்கிறேன், அதுக்கு மனுஷ உடல் இல்லை, மனுஷனுக்கு சிங்க தலை இல்லை. அதை தான் தேடி வந்தேன். அப்ப பாஷ்யத்துக்கு எதுக்கு எழுதியிருக்காரு? பாஷ்யம் ஒரு சங்கராச்சாரியார் எதுக்கு எழுதியிருக்கிறாரு? வைணவத்துக்கு எழுதியிருக்கிறார். உடனே அவர் சொல்றார், நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துறேன். எதுன்னு சொல்லியிருக்கேன், கண்டுபிடிச்சி சாயந்தரத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அப்படினால சாயந்தரத்துக்குள்ள வர முடியலன்னா இந்த இறகு, இந்த இலை, தழை, அந்த மரத்தோட இதெல்லாம் எடுத்து வச்சு கொளுத்துட்டு செத்து போயிடும். இது உண்மை சத்தியம்ட்டு போறது யாரு போறது? அப்போ ஒரு காட்டுங்கிறாடி கிடைக்கல, பொழுது சாங்கி இலையெல்லாம் போட்டு தழையெல்லாம் போட்டு அந்த வேரெல்லாம் எடுத்து வச்சு கொளுத்து போகிறேன். நான் ஒரு ஐயருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. இறப்பதுதான் உறுதியானது. புதுசுட்டாரு அதில் நெருப்பில் அவரு கேட்டா மாதிரி தலை சிங்கம் மனுஷன் வரணும். ஐயா நீ விற்காத, நான் இந்த காட்டில் தான் இருக்கிறேன்னா அது உடனே அதை விட்டு இறங்கி இந்த தவிட அந்த தவிட 2 வாங்கி நான் இத்தனை வருஷமா அந்த காட்டில் இருக்கிறேன், எப்படி உண்மை சொல்லாம இருந்தேன்? சொல்லாம இருக்கலாமா? நீ எங்க இருந்து எவ்வளவு நாள்? உன் கண்ணுக்குள்ள தான் இருந்தேன். நான் பார்க்க விரும்பல, உன்னை தேடி ஒரு மனுஷன் வந்திருக்கிறான், அவன் பார்க்க விரும்பினான். ஒண்ணுமே தெரியாத காட்டு வாசிக்கு சன்னியாசம் வந்து ஒரு நாள் மீட்டிங்ல பார்த்தாங்க, மறுநாள் அன்னைக்கு சன்னியாசம் வந்து உடனே அந்த மரத்தை பிச்சாரு, அதை நார் ஆக்கினாரு, அதுலேயே கயிறு பிச்சாரு, கையை கட்டினாரு. நான் இருக்குன்னு போக நீ பின்னால வா, புரியுதா? ஓகே, பின்னால வந்தாரு. இப்போ ஒரு சராசரி மனுஷன் குரு மூலியமா குரு தரிசனம் கிடைச்சவன்னு உயிர தியாகம் பண்ற அளவுக்கு சன்னியாசம். அந்த மாதிரி ஒரு மிருகத்தை பார்த்த உடனே பயம் வருமோ இல்லையோ? அப்போ ஸ்தூலத்தில் பயம். நேரம் அழுக்கணும் போனாரு. ஓ ஐயர, நீ கேட்ட ஆளை கொண்டு வந்துருக்கு. யார? நீ கேட்டிய அந்த ஆளை கொண்டு வந்திருக்கிற நான். சங்கரர் பார்த்தாரான், எங்கடா அப்படின்னு கேட்டான். ஏன்னா தரையும் தான் மொட்டை மண்டையில் ஒன்றும் இல்லையான்னு கேட்டாரான். பஸ்மு பார்த்து, ஏடா என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னா. நல்லா பாரு, அது இருக்குது. என்னென்ன பயிற்சிக்காரன் நினைக்கிறியா? நீ என் கண்ணுக்கு தெரியல இல்ல? ஆமா தெரியல. நீ தலையாட்டுற, நான் தலையாட்டம் தெரியல. யாரு? சிங்கமும் காட்டு மிராண்டியும் பேசிட்டாங்க. எனக்கு தெரியும் போது உனக்கு எப்படி தெரியாத போகும்? இல்லப்பா. ஓ, எங்க 2 பேரும் சண்டை மூட்டு விட்டு நீ பாட தலையாட்டுற, ஒரு சவுண்டு கொடுக்குன்னாராம். சவுண்டு கொடுக்குறது மனுஷன மாதிரி கொடுக்கூடாது. உன் தலையில் என்ன இருக்குது? சிங்கம் அந்த மாதிரி கொடுக்கணும். உணர்வு பாருங்க எப்படி இருந்துச்சு. ஒரு காட்டு மிராண்டிக்கு தெரியுமா மனுஷன் மாதிரி சிங்கம் பேசினா? நேற்று நம்ம செஞ்சில் பேசினாங்க, இது ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் ஒரு குரல் கொடுத்த உடனே காடே நடுநடுங்கிருக்கும். இவரு கூட பயந்துட்டார். யாரு? என்னப்பா இவ்வளவு நடுக்குமா இருக்குது?
பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. நான் ஒரு முறை உன்னை பார்க்கணும்னு ஆரம்பிக்கலாம். தசாவதார்த்த பாஷ்யம் முன்னர் விரிவுரை பாஷ்யம் பண்ற போது அவருக்கு அதுல பிடிச்ச கதவு பாத்திரம் எது? தரிசனம் பண்ணலான்னு புறப்பட்டார். அப்ப அவரோட சங்கரர், அவர் தான் சங்கரர், அவர் தான் சிவன். இந்த காட்டு வழியா போனா ரிசல்ட் கிடைக்கும், நீ கூடுதல் சன்னியாசி இல்லையா? சிவனே அவதாரமா ஆதிசங்கர், அவருக்கே சன்னியாசம் பத்தாதுன்றார். தர்ஷனம் அப்படிங்கிறது கிடைக்கிற போதுதான் உடல் இருக்கக்கூடிய காமக்கோது லோகம் நீங்குது. அப்பதான் சன்னியாசம். அப்போ மனதால மட்டும் உடலால மட்டும் பத்தாது, ரெண்டுத்தையும் கலந்தா மாதிரி உணர்வுகளை கொண்டாரு. அப்புறம் வந்துட்டாரு, போயிட்டாரு. ஒரு முறை பார்க்கணும், சீடனா எடுத்து அவருக்கு ஒரு பேர். நமக்கு என்னமோ இந்த ஒரு இந்த சங்கரரை பார்த்ததுல இருந்து மனசுக்கு ஒரு இன்பமா இருக்கு. இந்த ஆளோடைய கோயில் இந்த காட்டு மீராண்டி எப்படி இருப்பான்? முரட்டுத்தனமா இருப்பான். இப்போ நம்மளே கொஞ்சம் முரட்டுத்தனமா இருந்தானே சொல்லுவான், முரணுங்க சுத்த காட்டு மிராண்டியா இருக்கு. அது அடிக்கடி சம்சாரத்து வாயிலுங்க வரும். அவங்க என்னமோ நாட்டில் இருக்கிற மாதிரி, நம்ம என்னமோ காட்டில் இருக்கிற மாதிரி, நம்மள என்ன கூண்டில் போட்டால் வச்சுருக்கிறாங்க. நம்ம போகிறோமே என்ன காட்டு மிராண்டி குண்டில், இந்த குண்டில் இந்த காட்டு மிராண்டி இருக்குன்னு சீடனா இருக்கிறார். அப்போ சீடனா வந்தார், போனார், அப்படியே ஆச்சு. குரு சொன்னதெல்லாம் கேட்டுட்டே வந்து ரெடியாக அவருக்கு திவ்ய தரிசனம் கிடைச்சு. மண்டை மண்டை இவன் யார் தெரியுமா? இவன் ஆதிசங்கரர். இவன் ஒன்றும் இந்த காட்டு வழியா சும்மா வரல, சுயநலவாதியர். அவன் இருக்கிறது வந்து சிவம் பாஷ்யம் எழுதுறதுக்கு வைணவம். இந்த ஆள் உருப்படுவானா? இந்த ஆள் இவனை நீ நம்பாது வேணாரா? அவர் வந்தவர். நம்மால் ரொம்ப பொல்லாம சொல்றது. நீ யாருன்னு கேட்டார். நான் தான் அந்த 10 அவதாரமா எடுக்கிற ஆளு. இப்போ உனக்கு கிருஷ்ணனா வந்திருக்கு. கிருஷ்ணன் நான் எப்படி இருப்பாரு? இது புல்லாங்கோல் ஐயா, புல்லாங்கோலா இருக்க வேண்டிய அந்த ஆளு காட்ட வேண்டித்தானே. இந்த சிங்கமும் பெடுதித்தலையும் பாதி உடம்பும் ஏன் இந்த மாதிரி பிராணத்தாங்கிறது அவர் நினைச்சுன்னு இருந்தாரு. தசவதாரத்தையும் எழுதிடலாம்னு நினைச்சாரு. அதுல எல்லாம் மனுஷனாவே வந்தது. முதல்ல சிந்திக்கணுமா ஆமா, என்னடா பாதி மீன் பாதி மனுஷன் வர்றான்னு எழுதிடலான்னு மொத்தத்தெல்லாம் எழுதி நினைச்சாரு. ஆனா அந்த நரசிங்க அவதாரம் வர்ற காலத்துல அவரால் கண்டுபிடிக்க முடியல. நீ அதுக்குன்னு பிறந்திருக்கிற இந்த ஆளை கூட இவனை கவனிச்சுக்கோ. எல்லாம் போனா போட்ட நீ யாருன்னு கேட்டாராம். நான் தான் கண்ணன் நினைச்சேன். மாற்றி மாற்றி பேசக்கூடாது. நீ கண்ணன் தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ யாரு முழுசா உருவத்தை காட்டுனார். தசாவதாரத்தையும் காட்டி நான் இந்த மாதிரி இத்தனாவது அவதாரம் இப்படி எடுத்திருக்கிறேன். இவன் வந்து இதை உணரலாமன்னு நினைச்சான். சன்னியாசம் பார்த்தாது உன்னால தான் உனக்கு என்ன வாரம் வேணும்னு அவர் கேட்டாரான். வந்து யாரை பார்த்து? ரத்னபாதரை பார்த்து. நம்ம ஒரு காட்டுவாசியோ, நமக்கு என்ன தெரியும், இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேணான்னுட்டாரு. இல்லை ஏதாவது ஒன்று கேட்டால் வாங்கிப்போ அப்படின்னாரா. அவர் 2 சிநேகிதனம் ஒன்றா சேர்ந்துட்டா. ஒரு ஹோட்டலுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க? நான் கொடுக்குறேன், நீ கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி ஆளாக இருந்தால் கொடுக்குற வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் யார் கொடுக்குறாங்களோ விட்டு. அவர் சொன்னாராம், ஏதாவது கேட்டு வாங்கிப்போம். நான் நினைக்கிற நேரத்தில் ஆபத்தில் வந்து காப்பாற்றுறியா? சரி காப்பாற்ற. அதில் ஒரு கூட எனக்கு ஆபத்து வந்து நீ காப்பாற்ற வேண்டியதில்லை. எனக்கு நான் ஒரு காட்டு மிராண்டி, என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஐயோ நான் வந்தால் கூட அடிச்சுடுவியா? அடிக்கிறது அவரு. நீ என்ன பண்ணி கொடுங்க? கட்டின உனக்கு வரைக்கும் இல்லையான்னு கேட்டாராம்.
உன்னை கட்டி தானே இருக்கணும். என் குரலுக்கு பயந்து வந்தே இல்லையோ. நம்ம எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஆள் 2 நோக்கத்தில் வந்திருக்கிறார். அவரோட பாஷையை உருவேறு வந்து ஒரு பைரவர் இடத்துல தான் முடியும், ஒரு காளி பூஜையில முடியும். அதுக்கு அவருக்கு ஒரு தற்காப்பான ஆள் வேணும்னு தான் உன்னை பிடிச்சாருன்னு. அந்த பாஷியத்தில் வந்து முடிக்கிற அதுக்கு இந்த பாட்டு பாடி எழுதுறாங்க. இன்னும் பாட்டுன்னு தெரியல, இன்னும் லாங்குவேஜ்னு தெரியல. இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. போனால் வீடுலாம் ரொம்ப பேக்கியாக இருக்குன்னா ஏதோ ஒரு சிலை என்னமோ பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா நம்ம வீட்டில் அது என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் அதுக்குள்ளே போய் நுழைஞ்சி அதை பார்க்கணுங்கிற அபிப்பிராயம் வரல. நேராக கிழக்க நோக்கி போனேன். என் ரூம் நான் என்னோடய மாமல் ரூமுக்கும் போகலை. நான் பார்க்க நல்லா இல்லை. இது நல்லா படிக்காமல் இருக்கணும். தரிசனத்தை கண்டால் பக்தி வரும். இந்த தரிசனத்துக்கும் பக்திக்கும் ஒரு தொடர்பு என்னன்னு கேட்டால், உண்மையிலேயே நேர்மையான ரூட்டில் சொல்றது வந்து, சத்தியத்தின் வாக்கில் சொல்வது வந்து, உடலில் இருக்கக்கூடிய நேர் காமக்குரோதும் தர்சனத்தோட என்னதான் டல்ல இருக்கக்கூடிய ஆண் உடலான பெண் இடையில் இருக்கக்கூடிய பெண் உடலில் இருக்கக்கூடிய இச்சை விளைகிறது. பெண் உடலான ஆண் உடலில் இருக்கக்கூடிய இச்சை விளைகிறது. இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டால், கற்புங்கிறது ஒன்று இருந்தாலே 50 எக்ஸ்ட்ரா மார்க் போனஸ். நமக்கு எங்கேயும் போனஸ் கிடையாது. ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் தானே. தர்சனம் தர்சனம் வர்ற போதுன்னா உண்மை தெரியும். அது வரைக்கும் மானிடன் ஒழுக்கம் இல்லை பொதுவாக. அதில் ரொம்ப சின்ன வயசாக இருந்தால் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. அந்த தர்சனம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான பக்தி. அந்த உண்மையான பக்திங்கிறது என்னென்னு அர்த்தம் கேட்டிங்கன்னா, எதையும் கேட்கறது இல்லை. அந்த பக்திக்கு உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டால், உடலில் இருக்கக்கூடிய நேர் காமக்குரோதம் உடலை விட்டு போயிடும். அது போனதுக்கு அப்புறம் தான் காந்தி விட்டு எடுக்கிறாரு. அப்போ ஸ்தூலத்தில் என்ன இருக்கு? பயம் இருக்கு. பயம் இருக்கிறதுனால தான் பாட்டனார் அடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இதுதான் விஸ்வரூப தர்சனத்தோட சாவி. ஆனால் அதை பிரகிருத்தியை எதில் பிரித்து கொடுத்துருக்கிறாரு? நான் விபூதியோட பிரித்து கொடுத்துருக்காரு. அந்த பிரகிருத்தி எதை கம்பேர் பண்ணுறாரு? ஸ்தூலத்தை கம்பேர் பண்ணுறாரு, சூத்திரத்தை கம்பேர் பண்ணுறாரு. ஸ்தூலம் ஆதிஸ்தூலம் மகாஸ்தூலம், சூட்சமம் ஆதிசூட்சமம் மகாசூட்சம். விதை மரம். அந்த மரம் இந்த விதைக்குள்ள எப்படி இருந்துச்சு? ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணிட்டு வரும்போது தர்சனம் கண்டதுக்கு அப்புறம் தான் மனம் தெரிஞ்சு எதோட சண்டை போடுறோன்னு கேட்டால், நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாயோட சம்பந்தமான சண்டையை போட்டு பூர்வாங்கமான சன்னியாசத்துக்கு வர மீண்டும் சந்திப்பு. அப்படின்னா பசங்களோட பார்க்கணும். அப்படி பார்க்குற பாரத்தில் ராமனுக்கு வந்து 2 குழந்தைங்க லவாக்குஷா. லவன் வந்து ராம சீதைக்கு வந்து, குஷன் வந்து யாரோ ஒருத்தர் கர்ப்பையில் வந்தாங்க இல்லையா? இப்போ அவருக்கு மரணம் தகுந்தது, கிருஷ்ணனுக்கு மரணம் தகுந்தது. அதாவது இவங்களுக்கு மரணம் தேவையில்லை, உடலானாக்கா மரணம் தெரியும் அப்படிங்கிறத சித்தரிக்கிறாங்க. இந்த பக்தி யுகத்தை பார்க்குற காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உணர்வும், இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உணர்ச்சி வேறு உணர்வு வேறு. இந்த லெவலில் போனீங்கன்னா தரிசனம் பார்க்கணுமாக்கணும், அது கொடுத்து வைக்கணுமாக்கும். அப்போ நீயும் சாமி ஆகிட்டா எப்படி இருக்கான்? ஆனால் அது நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. அப்போ உனக்கு அசிங்கம் தெரியுது. இப்போ சாமி ஆகிறேன்னா உனக்கு அசிங்கம் தெரியுது. ஆனால் அந்த சாமி மூலியமாக உனக்கு பலன் வரணும்னா அதை கேட்டு வாங்கிக்கிறாய்.
நீ சாமி ஆகிற போது உனக்கு அசிங்கம் தெரியும். ஏன்னா உடை குறையிறது, உள்ளம் தெளியுது, கலர் போறது, கஷாயம் வருது, குடும்பம் போறது, வெளி உலகம் சேருது, இருள் போகிறது, வெளி வருது. ஆனா அந்த மாதிரி கட்டத்தை நீ சமுதாயத்தை வச்சு பார்த்துண்டு உனக்கு நீயே அசிங்கமா இருக்கிறோன்னு நினைக்கிற. இது வரைக்கும் மாட்டி விட்டது அவனே, இதுக்கு மேல ஆட்டி வைக்கிறதும் அவனே. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உணர்வை வந்து கவர் பண்றது அசிங்கம் தான். உணர்வை கவர் பண்ணி நிற்க வைக்கிறது அசிங்கம். என்ன அசிங்கம்? என்ன இது? நீட்டி படுத்தா 2, அடுத்த நாள் 3. நீ எல்லாரையும் மறக்கிறதுக்கு முன்ன உன்னை அப்பவே மறந்துட்டாங்க. நீ பிணமென்ற போது முதல்ல உன்னோட பேர் என்னங்கிறது ஜனங்க எடுத்துடுறாங்க. பிக் பாடி சமுதாய உணர்வை வச்சுண்டு நீயா உன்னை தாழ்த்தி வசந்து வர்றதே வேணான்னு. அப்போ உனக்கு தரிசனம் கிடைக்கல, பக்தி வளரல, சன்னியாசம் வரல. மீண்டும் சந்திப்போம். அது நம்ம கனவுல தான் சஞ்சரிக்கிற போது பார்க்கலாம். இப்போ பாருங்க, பட்டாபிஷேகம் நடந்துருக்கு. பட்டாபிஷேகம் இப்போ மறுபடியும் அந்த ஸ்தூலத்துக்கு தான், சூட்சமத்துக்கு தான். ஸ்தூலத்தில் ஏன் பயம் இல்லை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. மனுஷனுக்கு வந்து தெய்வத்தை பார்க்குற போது பயம் வரும். இப்போ நம்ம நேரிலே ராத்திரியில் பார்த்தா என்னங்க, வித்தியாசமான சவுண்டு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மந்திரி சபை டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு முன்னே நான் ஒன்று வந்து சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்தியாவுக்கு ஆபத்து இருக்கு, பசுமாடு வந்து ஒரு புடி வாழை பிடிச்சிட்டு எம்ஜிஆர் சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே குளத்தை நிறைய சாணி, கண்ணுக்குட்டி உயிரோடு இருக்குது, தாய் இறந்து போகுது. இந்த கவர்மெண்ட் டிசால்வ் ஆகிறதுக்கு முன்ன சிங்கம் வந்து மாட்டோட வாழை பிடிச்சி, ஏனையோட வாழை பிடிச்சோ தும்பிக்கையை பிடிச்சோ புலி இழுத்து சுழட்டு எதில் போடுது? நெருப்புல போகுது. அதுக்கப்புறமா இது டிசால்வ் ஆச்சு. இதுக்கு நமக்கும் சம்பந்தம் இருக்கா? இந்த சூட்சும சமாதி நமக்கு சம்பந்தம் இல்லை. மனிதனுக்கே தன்னோட உருவத்தை பார்க்குற போது பயம் வரும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, திடீர்னு கீதா மாதிரியே ஒரு உருவம் வந்து அகவாரி கீதா அகோ ஒரு காயின் என்ன பண்ணுவேன்? ஆனால் நீ கொஞ்சம் சண்டை போட்டு பார்த்த, எனக்கு தெரியாது நீ எப்படி என் உடல். இதை சம்பந்தமே தெரியாதவங்க திடீர்னு ஒரு உடலில் 2 உடலை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? பயம் வருமோ இல்லையா? இப்போ தீனன் சார் மாதிரியே ஒரு, நீ எந்த கட்சின்னு முதல்ல கேட்க, ஐ நோ விச் ஃபிளாக், திஸ் ஒன், ஓகே ஓ. அப்படி அந்த 2 உடல், அதிசய உடல் வரும். சராசரி மனுஷனுக்கு தான் அந்த பயம் வரும். அப்பா இறந்துட்டான்னா அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டான் ஒரு வாரத்துக்கு. ஏங்க வந்து அவன் வளர்த்து வைக்கிறது. இந்த பெரியவங்க வரவங்க வீட்டை விட்டு போகிறவங்க சும்மா போக மாட்டாங்க. அது ஆவியாக கூட வரும்பா, 14 நாளைக்கு வருமா. இந்த பெருசுங்க வயசானதுங்குது, அதுவும் சாவை தானே போகுது. சாவை போகிறது சும்மா போவார். இந்த மாதிரி உங்கள் அப்பா ராத்திரியில் வருவார், காசக்காலை திறந்து வைங்க, இங்கே வடக்கு குளிச்சு வைங்க சொல்லிட்டு போனேன். என்ன சொல்லிட்டு போனான்? ஆமாம், இவனுக்கு தென்னங்கீத்தான்னா கூட என்ன தெரியும்? நைனா வந்தா இவங்க அப்பன் தானே, ஆனால் அப்படித்தான் ஊட்டாண்ட வந்தா வாயா நைனா உள்ளவா அவனை கூப்பிடலாம்ல, கூப்பிடுவானா? அப்பா அப்பா சேர்த்து கொடுத்தியா வாயை நான் கட்டி பிடிச்சிக்க. அப்படி அந்த அப்பா வந்து கட்டி பிடிச்சா இவன் குழு யாராவது சொல்லுவாங்கன்னா தாயா அந்த மாதிரி வராது. தன்னோட நேரில் பார்க்குற போது இந்த ஸ்தூலம் தன்னை பார்த்து தானே பயந்துது. அப்படி தெய்வ தரிசனம் பார்க்குற போது என்ன ஆகும்? பயம், இன்னும் பயம் வரும். அப்போ ஸ்தூலத்துக்கு பயம். ஆனால் குரங்கா வந்த ஆஞ்சநேயருக்கு இந்த பயமே இல்லை. யார் எடுத்துக்கலாம்?
ஆஞ்சநேயர் இருக்கு, ராமர் இடத்துல எதையும் போயிட்டு எல்லாத்துக்குள்ளேயுமே ராமரை தவிர எதுவுமே இல்லை. அதனால ஆஞ்சநேயரோட உடலுக்கு என்ன இல்லை, மணிமாலையை கொடுத்தாங்க, சீதா வீட்டு மணிமாலை. வர்றவங்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் நடக்கிற போது எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு ராமன். சீதையை நினைச்சாங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு குரங்கு, இந்த கோட்டை பிடிக்கும்போது குரங்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ராஜ தர்பாரில் குரங்கு உட்கார வச்சேன்னாங்க ஒன்றுமில்லை, பகல் பஸ்ஸில் வந்து கொஞ்சம் நமைச்சல் இருந்தது அப்படி நினச்சிருந்தேன். பக்கத்தில் இருக்கிறவன் கேட்கறான், குளிச்சியா இல்லையா? நான் குளிச்சேன்னா அவனை குளிக்க போனேன், என்னை விட கருப்பாக இருக்கேன், நான் அவனை விட சிகப்பாக இருக்கேன், நான் குடிக்கிறேன்றது கறியோட்டை கண்டுபிடிக்குது. ஏன்னா நமச்சு எவனுக்கும் நமச்சல், என் தாலி அருந்தே போகுது காலில். நம்ம மனுஷனே கொஞ்ச நேரம் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அசிங்கமாக இருக்கு. ஒரு குரங்கு கொண்டு ராஜ்யவர்தில் உட்கார வைக்கிறதுக்கு அழகாக இருக்குமா? அதனால் சீதை நினச்சாங்களா ஏன்னா குரங்கு போடுங்க. இந்த குரங்கை விரட்டுறதுக்கு நவரத்ன மணிமாலை கொடுத்தாங்க. நவரத்ன மணிமாலை கொடுக்குற போது அது பல்லுல கடிச்சிட்டு 4 பக்கம் சுற்றணும் எது. அப்போ அவங்க சீதை நினைச்சாங்கன்னா இது குரங்கு தானே, குரங்கு புத்தியை காட்டி. இப்போ ராமர் உனக்கு என்னன்னு கேட்டாங்க, அந்த மணிமாலையை அடித்து இப்படி போட்டார 8 திசைன்னா 1 மணி பல கோடிக்கு போகும். அப்போவே திரேதாயுகத்தில் அதுக்கு அடுத்தது தான் கிருஷ்ணன் துவாரபாயுகம். இப்போ நம்ம இருக்கிறது கல்வி. அப்போவே அவ்வளோ கூடி போச்சோன்னா இப்போ என்ன அந்த வேலை இல்லை சார், நாங்கள் இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கேள்வி ஒத்துக்க வேண்டாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னே. சன் டிவி நியூஸ் இது 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னே உள்ளனா அது உலக தேசியத்தில் சொல்கிற நியூஸில் 25 லட்சம் வருஷம்னாக்கா 17 லட்சம் வருஷம் கிருத்தாயுகம், 12 லட்சம் வருஷம். எத்தனை வருஷம்? 25 லட்சம் வருஷத்துக்கு அப்பத்து மனிதன்